நல்லூர் கந்தன் ஆலயத்தில் பிரதமர் அருணி வழிபாடு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்ற காலம் சனிக்கிழமை யாழ்ப்பாணம் சென்ற பிரதமர் அருணி நல்லூர் கந்தசாமி ஆலயத்தில் சென்று வழிபாடுகளை மேற்கொண்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படமாக அந்த புகைப்படம் வீரகேசரி பத்திரிகையிலும் அதே போல தமிழன் பத்திரிகையிலும் இடம்பெடுத்திருக்கிறது. அடுத்து வவுனியா சென்ற பிரதமர் தெரிவித்த கருத்து குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது, உலகை எதிர்கொள்ளும் ஆளுமைகள் அவசியம், வவுனியா பல்கலைக்கழகத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரிய என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கல்வித்துறையில் அளவு சார்ந்த வளர்ச்சியை ஏற்படுத்துவதை விட உலகை எதிர்கொள்ளக்கூடிய மாணவர்களை உருவாக்கும் வகையிலான பல்கலைக்கழகங்களை நிறுவுவதை அரசாங்கத்தின் எதிர்பார்க்கும் என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார். வவுனியா பல்கலைக்கழகத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட நூலகத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போதே பிரதமர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். வெறுமனமே இளமானி பட்டதாரிகளை உருவாக்கும் பணிக்கு அப்பால் நாட்டுக்கும் உலகுக்கும் பயனுள்ளதாகவும் உற்பத்தி திறனுள்ளதாகவும் கற்கைகளை இன்று அவசியப்படுகின்றன. எனவே இதற்கான ஆராய்ச்சிகளை நடத்தும் இடங்களாக பல்கலைக்கழகங்களை மாற்றுவதை அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும். எனவே எமது பல்கலைக்கழக முறைமை அண்மை காலமாக விரிவடைந்துள்ளன. ஆனால் இதன் தரத்தில் போதுமான கவனம் செலுத்தப்படவில்லை. எமது பல்கலைக்கழகங்களிடம் பட்டம் பெற்று வெளியேறும் மாணவர்கள் உலகை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள தயாராக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். எதிர்வரும் சில ஆண்டுகள் பல்கலைக்கழக கல்வியில் தரம் சர்வதேச மட்டத்தில் இருக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இருப்பதை உறுதி செய்து பல்கலைக்கழகங்களை பட்டப்பின் படிப்பு ஆசிரியர் பயிற்சி பல்கலைக்கழகங்களாகவும் ஆராய்ச்சியிலிருந்து சிறந்து விளங்கும் மையங்களாகவும் மாற்றுவது அவசியமாக இருக்கிறது. எனவே பல்கலைக்கழகங்கள் உருவாக்கும் பட்டதாரிகள் விடயத்தில் திருப்தி அடைய முடியாது. எனவே இதை இந்த அவையில் உள்ள பலர் ஒப்புக்கொள்வார்கள். பல்கலைக்கழகத்தில் சேரும் புதிய மாணவர்களிடம் உரிய திறமை மற்றும் அடிப்படை அறிவுகள் இல்லாதுள்ளன. பாடசாலை கல்வி மூலம் செய்ய வேண்டிய பணிகள் முறையாக செய்யப்படவில்லை. இதனால் பாடசாலையின் கற்றுக்கொள்ள வேண்டியவற்றை பல்கலைக்கழகத்தின் கற்பிக்க வேண்டி இருக்கிறது. இந்நிலைமை நாட்டின் உயர்கல்வி முறையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு பிள்ளை பாடசாலையை விட்டு வெளியேறும் போது அவர்கள் தொழில் உலகுக்கு அல்லது உயர்கல்விக்கு தயாராக இருப்பதை உறுதி செய்ய நாம் மறந்துவிடக் கூடாது. புதிய கல்வி சீர்திருத்தங்கள் ஊடாக இந்த நிலைமையை மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதாக நேற்று தினம் பிரதமர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். அதே போல அவர் மேலும் சில விடயங்களையும் அங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார். இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் அவர் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காணலாம். மாணவர்களின் அரசியலுக்கு எந்த தடையும் இல்லை, அதே நேரம் பகிடிவதைகளுக்கு இடமளிக்க மாட்டோம் என்றும் பிரதமர் அவர்கள் இந்த வவுனியா பல்கலைக்கழகத்தில் தெரிவித்த கருத்தும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே பல்கலைக்கழக மாணவர்களின் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் மாணவர்களின் அரசியலுக்கு எந்த வகையிலும் தடை ஏற்படுத்தப்பட மாட்டாது. அதே நேரம் வன்முறை மற்றும் பகிடுவதை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம் இடமளிக்கப் போவதில்லை என கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அவர்கள் தெரிவித்த கருத்தும் பிரதானமான இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விவகாரம் தொடர்பாக நாங்கள் இந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக மாணவர்களின் அரசியலுக்கு எந்த தடையுமில்லை, அதே போல பகிடிவதை செய்வதற்கு இடமளிக்க மாட்டோம் என்பதாகவும் பிரதமர் அவர்கள் நேற்று தினம் வவுனியாவில் தெரிவித்த கருத்தாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களும் சில விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். அவர் தெரிவித்த கருத்து இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் முக்கியமாக இருக்கிறது. வறுமையின் பிடியில் வடக்கு 70 பாடசாலைகளுக்கு பூட்டு, பிரதமர் முன்னிலையில் அமைச்சர் சந்திரசேகர் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே அவர் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த வறுமையின் பிடியில் இருக்கின்ற பாடசாலைகள் மற்றும் அதனோடு தொடர்புடைய விடயங்களை மையப்படுத்தியே அவர் இந்த தகவலை தெரிவித்திருப்பதாக இந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணலாம். எனவே கல்வி பின்புலம் என்பது யாழ்ப்பாணத்துக்கு தனித்துவமான கலாச்சாரத்தை கொண்ட விடயமாகும். தனித்துவமான கலாச்சாரத்தை கொண்ட விடயமாக இருந்த போதும் இன்று கல்வி பாரிய சவாலுக்கு உட்பட்டிருப்பதாக கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர் மேலும் பல விடயங்களையும் இங்கே சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். குறிப்பாக இந்த யாழ்ப்பாணம் கல்வி தொடர்பான விடயங்களில் இப்போது பல பிரச்சனைகள் வந்திருக்கிறது என்பதாகவும் அவர் இந்த விடயங்களை சொல்லியிருக்கின்றார். எனவே இந்த விடயத்தில் அவர் மேலும் கூறுகின்ற போது வடமாகாணத்தில் 982 பாடசாலைகள் காணப்படும் நிலையில் அவற்றில் 70க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மூடவிட நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக குறிப்பிடுகிறார். கல்வி சீர்திருத்தம் தொடர்பான தேசிய வேலைத்திட்டத்தின் 8வது அமர்வு பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி
அமரசூரிய தலைமையில் சனிக்கிழமை வடக்கு மாகாண பிரதம செயல் அலுவலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், வடமாகாண சபையின் பிரதம செயலாளர் உள்ளிட்ட பலரும் இந்த பார்லமெண்ட் உறுப்பினர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டார்கள். இதன் போது அவர் மேலும் தெரிவிக்கையில், கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க பார்லமெண்டில் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கல்வி மறுசீரமைப்பு ஏன் தேவை என்பது தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. அதில் கல்வியின் நிலைமை, பாடசாலையின் நிலைமை, அவற்றின் மூலம் ஏற்படவுள்ள மாற்றம் என்ன என்பது தொடர்பாகவும் குறிப்பிட்டு கல்வி சீர்திருத்தம் முக்கியமான தேவை என வலியுறுத்தி இருந்தார். எனவே அதுபோல எமது அரசாங்கத்தின் நோக்கமும் அதுவாகவே இருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம், வறுமை ஒழிப்பு வேலைத்திட்டம், நாட்டை டிஜிட்டல் மயமாக்கல் போன்ற பிரதான வேலைத்திட்டங்களை கொண்டிருக்கின்றது. அதில் வறுமை ஒழிப்பு தொடர்பான வேலைத்திட்டத்துக்கு கூடுதலான முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் வடக்கு மாகாண தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அண்மையில் ஆளுநர் மற்றும் உலக வங்கி பிரதிநிதிகள் இடம்பெற்ற கலந்துரையாடலில் வடமாகாணத்தை விசேடமாக கவனத்தில் கொண்டனர். வடமாகாணமே இலங்கையின் அதிக வறுமை கோட்டுக்குள்ளான பிரதேசமாக இப்போது காணப்படுகிறது. இலங்கையின் வறுமையான மாவட்டமாக மொனராகலை மாவட்டம் இருந்த நிலையில் தற்போது அது முல்லைத்தீவு மாவட்டமாக மாறியிருக்கிறது. இதனால் வறுமையோடு இணைந்து கல்வி தொடர்பான பிரச்சனையையும் அணுக வேண்டியிருக்கிறது. வறுமையில் இருக்கும் இடங்களெல்லாம் கல்வி பிரச்சனையும் காணப்படுகிறது. கல்வியில் பின்னடைவை சந்தித்துள்ள இடங்களில் வறுமை அதிகரித்திருக்கின்றது. மேலும் சமூக சீரழிவுகள், குற்றச்செயல்கள் அதிகரித்து காணப்படுகின்றன. இன்று யாழ் மாவட்டத்திலும் இந்த சவால்கள் காணப்படுகிறது. இந்த சவால்களில் இருந்து மீண்டும் புதிய யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருக்கிறது. இதனால் எமது அரசாங்கத்தில் கல்விக்கே அதிக முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற கொள்கைகள் பின்பற்றப்படுகிறது. இதற்கமைவாகவே கல்வி புலத்தை வெளிப்படுத்தி கலாநிதி அரணி அமரசூரியவுக்கு கல்வி அமைச்சு பதவி வழங்கப்பட்டது. இதேவேளை வடமாகாணத்தில் 982 பாடசாலைகள் காணப்படும் நிலையில் அவற்றில் 70க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மூடப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். எனவே 10 பிள்ளைகள் கல்வி கற்கும் 35 பாடசாலைகள் காணப்படுவதாகவும் 11 முதல் 20 பிள்ளைகள் கல்வி கற்கும் 64 பாடசாலைகளும் 20 முதல் 50 பிள்ளைகள் கல்வி கற்கும் 171 பாடசாலை இருப்பதாகவும் 50 முதல் 100 பிள்ளைகள் வரை கல்வி கற்கும் 174 பாடசாலைகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதில் 40க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் எவ்வித கல்வி நடவடிக்கையிலும் முன்னெடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் எமது கல்வியில் மறுசீரமைப்பு தேவை என்பது உணர்த்தப்படுகிறது. இது தொடர்பில் அனைவரும் புரிந்துணர்வோடு செயற்பட்டால் சமூகத்துக்கு நல்ல செய்தியை கொண்டு செல்ல முடியும் என்றும் எதிர்பார்ப்பதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற இந்த கல்வி சீர்திருத்தம் தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்துகின்ற அந்த கூட்டத்தில் தெரிவித்த கருத்தும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.